அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு மார்கழி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த மாதத்துக்குரிய கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது குழந்தை காரகன் தன காரகனான குரு பகவான் வக்ரம் பெற்று ரிஷபமனையில் வீற்றிருக்க, இந்த மாதத்தினுடைய தொடக்க நாளில் மனோ காரகனான சந்திரன் மிதுனமனையில் வீற்றிருக்க, கடகமனையில் அதாவது சகோதரருக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று கடகமனையில் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் இந்த ராகு கேதுக்கள் பிரம்மாண்டத்துக்கு காரகனான ராகு பகவான் மீனமனையில் அமர்ந்திருக்க, ஞான காரகனான கேது பகவான் கன்னிமனையில் வீற்றிருக்க, புத்திசாலித்தனம் மிக்க அறிவுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் விருச்சிக மனையில் இந்த மாதம் பிரவேசிக்க போகிறார். இந்த விருச்சிக மனையிலிருந்து புதன் பகவான் வருகின்ற அதாவது மார்கழி மாதம் 20ஆம் தேதி 4/1/2025 அன்று புதன் பகவான் தனுசு மனைக்கு பயிற்சியாகிறார். இந்த மாதம் முழுவதும் தந்தைக்கு காரகன் அரசுக்கு காரகனான சூரிய பகவான் தனுசு மனையில் வீற்றிருக்க, சுக்கிர பகவான் சொகுசுக்கு காரகன் வண்டி வாகனத்துக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மார்கழி மாதம் 13ஆம் தேதி அதாவது 28/12/2024 அன்று கும்பமனைக்கு பயிற்சியாகிறார். அதாவது மகரத்திலிருந்து கும்பமனைக்கு பயிற்சியாகிறார். தொழில் காரகனான சனி பகவான் கும்பமனையில ஆட்சி பலம் பெற்று மூல திரிகோண பலத்துடன் இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன பாதகம் என்ன, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, எந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது இந்த மாதம் உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. துலாம் ராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார். அப்போ சுக்கிரன் 4ஆம் இடத்தில் அமர்வது திக்பலம் அப்படிங்கிற அமைப்பை பெறுகிறது. அப்போ ஆட்சி பலத்துக்கு இடையான ஒரு அமைப்பு தான். ஆனாலும் சனியினுடைய வீட்டில் இருக்கார். அப்போது யோகத்தை தரக்கூடியவனுடைய வீட்டில் அந்த சுக்கிரன் இருக்கும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நினைக்கிறது நடக்கும். தடைபட்ட விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா போன மாதம் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தார். உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடம்ங்கிறது ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்காமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதம் நினைத்த காரியங்கள் ஜெயமாக கூடிய ஒரு நல்ல மாதம் தான். 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல போய் அமர்ந்து நீச்சமாக உட்கார்ந்திருக்கார். அப்போ தனாதிபதி போய் நீச்சமாயிட்டாரே, அப்போ தனத்தில் பிரச்சனை வருமா அப்படிங்கிற எண்ணம் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். ஆனாலும் அங்க செவ்வாய் திக்பலத்துடன் வலிமையா இருக்கார். அப்போ வலிமையாகத்தான் இருக்கிறார் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு, அதே சமயத்தில் உங்க ராசிநாதனுடைய பார்வையும் அங்க செவ்வாய் மீது பதிகின்ற காரணத்தால் நிச்சயமாக தனம் நன்றாக இருக்க போகிறது. பொருளாதார ஏற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். ஆனால் 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்திலும் சில எடக்கு முடக்கான பேச்சுக்கள் வருவதற்கான வாய்ப்புகள், அதை தவிர்த்து விடுவது நல்லது. எதை எங்க பேசணுமோ அதை சரியாக பேசிவிட்டாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை. ஏதை சொல்ற அப்படின்னா 12ஆம் அதிபதியாக விரயத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கறதுனால, அந்த 8-12 இருக்கிறதுனால தனம் கையாளுகின்ற விஷயத்தில் உங்க வாக்கு விஷயத்தில் கரெக்டா இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும். அப்போ புதன் அங்க 2 இருக்கிறதுனால என்ன செய்யும், புத்திசாலித்தனம் இருக்கும். புத்திசாலித்தனமான பேச்சு இருக்கும். மறைவு சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய சில விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும். அதாவது எதிர்பாராத விதத்தில் தன வருவாய் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறதும் இந்த மாதம் இருக்கத்தான் இருக்கிறது. 3ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கார். அதாவது 3க்கு உரியவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 8ல் போய் மறைந்து இருக்கின்ற அமைப்பு
இருக்கிறதுனாலையும், அதே சமயத்தில் அதாவது 3க்குரியவன் தனக்கு 6ல் போய் மறைஞ்சிருக்கார். அப்போ தைரிய வீரியங்கள் சில சமயங்களில் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற துணிச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பு. என சூரியனும் அங்கே 3ஆம் இடத்தில் இருக்கார். அதாவது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக செல்லக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை பெறும். டிராவலில் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அந்த 3க்குரியவன் 8ல் போய் மறைகிறதுனால இந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணும். அதாவது டாக்குமெண்ட்னா எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் இந்த ஷூரிட்டி, ஜாமீன் கையெழுத்து இதெல்லாம் இந்த மாதம் போடக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கார். சொகுசுக்கு காரகன், வண்டி வாகனத்துக்கு காரகன், வீட்டுக்கு காரகனான அந்த சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனாலையும், அந்த 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறதுனால சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது நிச்சயமாக உண்டு. கடன் கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த 4ஆம் இடத்தை பார்க்கிறார். ஒரு வீடு வாங்குறதுக்கு கடன் கிடைக்குமா, ஒரு வங்கியில் அப்ளை பண்ண கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். அதே சமயத்தில் இந்த இரவு நேர பயணங்கள் இந்த மாதிரியான விஷயத்தில் போகாமல் இருக்கிறது நல்லதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா 8ஆம் இடத்திலிருந்து குருவினுடைய பார்வை உங்களுக்கு ஆகாதவன். இந்த குருங்கிறது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு கடனை கொடுக்கக்கூடியவன், நோயை கொடுக்கக்கூடியவன், எதிர்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமான அந்த குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 5ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கார். 5க்குரியவன் 5ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட மூலத்திரிகோண பலத்தோட வலிமையா இருக்கார். அப்ப குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறது. பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அந்த தன்மை இருக்கு. குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு. அந்த சனி தனது 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகளால் சந்தோஷம், மன மகிழ்ச்சிங்கிறது இருக்கு. குழந்தைகளுக்காக சில செலவுகளை செய்யக்கூடியது, குழந்தைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சில வகையான கஷ்டங்களை ஒரு சிலர் அனுபவித்திருக்கலாம். ஏன்னா இந்த பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்குல்லவா, அதெல்லாமே இந்த மாதத்தினுடைய இறுதியில் சரி செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. ராகு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கார். உபஜயஸ்தானத்தில் ராகு இருப்பது நல்லது. அப்போ கடனை வளர்க்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் அத்தனையும் கடனை குறைப்பது எப்படி, எதிர்ப்பு இருக்கிறாங்க அவங்களை சமாளிப்பது எப்படி, ஹெல்த்தில் சின்ன சின்ன தொந்தரவு இருக்குது அதை எப்படி இது பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் உங்கள் எண்ண ஓட்டங்களை செலுத்தி அதை சரி செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான விஷயத்தில் அலைச்சல் திருச்சலோடு இருக்கிறவங்களுக்கு இந்த மாத இறுதியில் ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது. 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில், வேலை, அதாவது வேலைக்காக கணவன் மனைவி வேலைக்காக ஒரு வேலையில் சரியாக செட்டில் ஆகலை அல்லது வேலையில் இடமாற்றம் செய்யலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிங்கன்னா வெளி மாநிலம், வெளியூர், வெளிநாடு, ஸோ இதில் அப்ளை பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இம்மீடியட்டாக வேலை கிடைக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ரொம்ப நாளாக இந்த துலாம் ராசி என்பவர்கள் நாம் வெளிநாட்டுக்கு போகணுங்கிற எண்ண ஓட்டத்தோடு இருக்கின்றவர்கள் அதை சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம். அப்போ குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சில வகைகளில் ஒரு மாதிரியான அருவருத்தக்கத்தக்க அசிங்கம், அவமானம் என்று சொல்லக்கூடிய தொழிலில் இருக்கின்றவர்களுக்கு நல்ல வருவாய் பெற்றுத்தரக்கூடிய அம்சம்ங்கிறது இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தனஸ்தானத்தில் இருக்கார். தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, தகப்பனால அனுகூலம், ஆதாயம் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு. ஏற்கனவே யாராவது ரிசர்ச் சார்ந்த துறையில், விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய, உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. கலைத்துறையில் எந்த இது சினிமாக இருக்கலாம்,
இருக்கலாம், அல்லது மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையாக இருக்கலாம், இந்த கலைத்துறையில் ஊடகவியல் சார்ந்த துறை இருக்கலாம். இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம். அதே சமயத்தில் விளையாட்டுத் துறையில் இருக்கின்றவர்கள் ஜொலிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும். கட்டிடம் சம்பந்தப்பட்ட, அதாவது கட்டிடம் சார்ந்த விஷயங்கள், விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள், இந்த சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள், போலீஸ், இராணுவம், இந்த மாதிரி அந்த உடை உடுத்தி கொண்டு செயல்படுத்தக்கூடிய சீருடை சார்ந்த விஷயத்தில் இருந்து பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நல்லதொரு மாதமாக நிச்சயமாக அமைகிறது. அதே சமயத்தில் எதிர்பாராத சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். சில திருப்பங்கள் உங்களுக்கு உண்டு. ஒரு வேலையில் ஒரு மாற்றம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலையில் ஒரு நல்ல மாற்றம் இருக்குது. ஒரு சிலருக்கு திடீர் ப்ரமோஷன் சார்ந்த வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. வெளிநாடு, வெளிமாநிலம், அந்நிய மதம், அந்நிய தேசம், அந்நிய மதத்தை பேசுகின்றவர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அயலார்கள் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவர்கள் இந்த மாதம் நல்லவைகள் நடக்கக்கூடிய, அவர்கள் மூலமாக நல்லவைகள், தெரிந்த நண்பர்கள், அதாவது உங்களோட படித்த காலத்தில் இருக்கக்கூடியவர்கள், நெடுநாளாக தொடர்பில்லாதவர்கள் கூட இந்த மாதம் ஒரு தொடர்பு ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக அனுகூல வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த துலாம் ராசினருக்கு நிச்சயமாக அமையும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மார்கழி மாதம் 15ஆம் தேதி, அதாவது 30/12/2024 திங்கட்கிழமை அமாவாசை என்று ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது. அதாவது ஆஞ்சநேய பகவானுடைய பிறந்த நாள். ஸோ அன்றைய நாளில் அந்த ஆஞ்சநேயரை வழிபடும் போது நிச்சயமாக சுகங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு, ஒரு வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய அமைப்பு, தொழில்துறையில் கடன் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஒரு நல்ல அனுகிரகம் பிறக்கும். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவர்களவா, நிச்சயமாக ஆஞ்சநேய வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும். லைஃப் ப்ரெடிக்ஷன், அதாவது திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், என்ன படிப்பு படிக்கலாம், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் அமையும், எப்போ வீடு கட்டலாம், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.